Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 4 உடைய exercise 6th sum பார்க்கலாம். Give journal entries and post them to cash account. Journal entries போடணும் இந்த மூணு டிரான்சாக்ஷனுக்கு and cash accountக்கு மட்டும் ledger போடணும். 2016 June 1 commenced business with cash 1,10,000. இப்போ journalோடைய ஃபார்மட் எல்லாம் கரெக்ட்டா போட்டுருங்க. ஃபார்மட் கரெக்ட்டா போட்டுட்டு டேட்ல 2016 June 1 அப்படினு போட்டு cash account debtor to capital account 1,10,000 both debit and credit la narration la being business started with cash. Next June 10 introduced additional capital 50,000 rupees. So additional capital introduce பண்ணிருக்காங்க. So அதுவுமே நமக்கு business குள்ள cash வருது இல்லையா? So cash account debtor to additional capital account அப்படினு போட்டுருக்கேன். Being additional capital introduced 50,000 rupees both debit and credit ல போடுங்க. June 28 withdrawn for personal use 20,000. Personal use அப்படினாலே அது drawings account போடணும் இல்லையா? So drawings account debtor to cash account 20,000 being cash withdrawn for personal use அப்படின்னு narration எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ லெட்ஜர் போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம லெட்ஜர் போட போகிறோம் இல்லையா? கேஷ் அக்கௌண்ட் கூட கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மட் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. லெட்ஜருக்கு டெப்டார் கிரெடிட்டார் போட மறக்கக்கூடாது. 2016 June 1 to capital account 1,10,000 அப்படின்னு டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு June 10ல கேஷ் அக்கௌண்ட் கூட நம்மளுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. நான் இந்த என்ட்ரியில் அடிஷ்னல் கேபிட்டல் அக்கௌண்ட்டுனே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் உங்கள் மேம் வந்து வெறும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு மட்டும் மென்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்டன்சி மேம் இந்த இடத்துல என்ன போட சொன்னாங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் கிரெடிட்டில் இருக்கிறதுனால நான் டெபிட் சைடில் டேட்டில் 10 போட்டு டு அடிஷ்னல் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 போஸ்ட் பண்ணியாச்சு. June 28ல கேஷ் அக்கௌண்ட் கூட ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ கிரெடிட் சைடில் 2016 June 28 அப்படின்னு போடுங்க. பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 20,000. இப்போ டெபிட் சைடில் நம்மளுக்கு டோட்டல் 1,60,000 ருபீஸ் இருக்குது அண்ட் கிரெடிட் சைடில் 20,000 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 1,60,000லேருந்து 20,000 மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 1,40,000 கிடைக்குமா? June 30ல இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் 1,40,000 போட்டுருணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரெண்டு சைடுமே 1,60,000 டோட்டல் கிடச்சிரும். இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம பேலன்ஸ் ப்ராட் டவுனை டெபிட் சைடில் போடணும் இல்லையா? ஸோ டெபிட் சைடில் July 1 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,40,000 போடணும். ரொம்ப ஈஸியான சம்மு, கேஷ் அக்கௌண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக போட்டுடலாம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.